அன்பானவர்களே, உனக்காக உச்சரிக்கப்பட்ட ஒரு சொல் தொடர்கிறது. ஆணவம் ஒடுங்க அறிவு விசாலப்படும். அறிவு விசாலமானால் ஞானம் பிறக்கும். ஞானியோ எல்லாவற்றையும் விட்டுவிடுகிறான். வனத்தில் வாழும் ஒருவன் எப்படி இருப்பான்? இயற்கை உணவை உண்பான், காய், கனி, கிழங்கு, கீரை என்று. அதற்காக 50 வயதில் காற்றுக்கு போக முடியுமா? இன்று உள்ள நிலையில் காற்றுக்கு போனால் அரசு சும்மா இருக்குமா? தீவிரவாதிகளின் பட்டியலில் நமது வயதும் அல்லவா இருக்கும்? வனப்பிரஸ்தம். வனத்தில் வாழுகின்ற முறையை சொன்னவர்கள் நம் பெரியவர்கள். என் காதின் பக்கம் ஓரத்தில் நரை விழுந்து விட்டது. வசிஷ்ட மாமுனியே, நான் வனம் சென்று வாழ வேண்டும். இந்த அயோத்தியை ராமனுக்கு முடிசூட்டித் தர இருக்கிறேன் என்கிறான் தசரதன். இன்று அது நடக்குமா? வாழ்க்கைக்கு இது பயன்படுமா? ஏன் முடியாது? எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஆன்மா வாழுகின்ற வாழ்க்கை முறையை சொன்னதுதான் நமது இதிகாச புராண தத்துவங்கள். குடும்பத்தில் பொறுப்புள்ள குடும்பஸ்தனாக இருந்த நீ உனது வாரிசுகளின் வாழ்க்கை வழியை சரிபிடித்து கொடுத்துவிட்டு அவர்கள் வாழ நீ ஒரு பார்வையாளனாக மாறிவிடு. புரிகிறதா? மீண்டும் சொல்லுகிறேன். குடும்பத்தில் பொறுப்புள்ள குடும்பஸ்தனாக இருந்த நீ உனது வாரிசுகளின் வாழ்க்கை வழியை சரிபடுத்தி கொடுத்துவிட்டு அவர்கள் வாழ நீ ஒரு பார்வையாளனாக மாறிவிடு. 50லும் ஆசை வரும் என்றார் கவிஞர் கண்ணதாசன். அந்த ஆசை சுயநல பேராசை அல்ல. மகன் மகள் திருமணம் முடித்து அவர்களின் நிறைவான வாழ்க்கையை பார்க்கின்ற ஆசை. அவர்களை வழிநடத்தி செல்ல ஆலோசனை சொல்லுகின்ற ஆசை. 58 ஓய்வு பெற்றுவிட்டால் மனம் சோர்ந்து மரணம் நெருங்கிவிட்டது என்ற எண்ணம் மனதிலே அமர்கிறது. மனம் கலங்குவது நம் அவநம்பிக்கையின் பிறப்பே. மரணம் என்பது மாதக்கணக்கிலோ வருடக்கணக்கிலோ வயது கணக்கிலோ வருவதில்லை. நொடியில் வந்துவிடும். உடல் என்ற கூட்டை உதற வேண்டுமென ஆன்மாவிற்கு தோன்றினால் ஆன்மாவிற்கு தோன்றினால் அதற்கான திட்டத்தை ஆண்டவன் வகுத்து விட்டால் அரை நொடி போதும். உடல் கட்டையாகி நெருப்பில் சுட்டு விடுவார்கள். அந்த எண்ணம் மனதில் விழுந்தால், மரண பயம் மனதில் தொடர்ந்தால், பயம் மரணத்தை நோக்கி நம்மை அழைத்துச் செல்லும். மரணம் வர வேண்டுமே தவிர மரணத்தை நோக்கி நாம் போய்விடக்கூடாது. அதற்காகத்தான் 50 வயதுக்கு மேல் வனப்பிரஸ்தம். மனம் தெம்பிற்காக வாழ்க்கை முறையை வகுத்து கொடுத்தார்கள். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றார் திருமூலர். உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதுவும் 50 ஆண்டுகளாக செயல்பட்டு ஓய்ந்து போன அங்க அவயவங்களோடு வேலை பளுவை அதிகமாக்கிவிடக்கூடாது. வனத்தில் இருப்பது போல நீ இருக்கும் வீட்டில், குடிசையில், அரண்மனையில், பங்களாவில் எங்கிருந்தாலும் பொறுப்புகளை, அதிகாரங்களை, குடும்பச் சுமைகளை இளைய தலைகளிடம் ஒப்படைத்துவிட்டு ஓய்வு எடு. ஓய்வு என்பது சும்மா உட்கார்ந்திருப்பது அல்ல. உனது மனம் எந்தெந்த தொழில் செய்தால் மகிழ்ச்சியாக இருக்குமோ அதுவே ஓய்வு. படிப்பு, ஓவியம், இசை கேட்டல், இசை பயிற்றுவித்தல், கலை நிகழ்ச்சிகள், உடல் உழைப்பை குறைத்து மனம் மகிழ்ச்சி கொள்ளும்படி என்ன பிடிக்குமோ அந்த செயல்பாடே ஓய்வு. காலை மாலை தெய்வநாம பஜனை, 3 வேளை உணவாக இயற்கை உணவு, பழங்கள், காய், கீரை, பருப்பு போன்றவை. வனத்தில் வாழ்ந்தால் எப்படி இருப்போம்? அதுபோன்றே குடும்பத்திலும் இருந்தால் மனம், உடல் ஆரோக்கியப்படும். உயிரை உடல் துன்பமின்றி தாங்கும். மனம் இறைவனை நாடும். 10 ஆண்டு பயிற்சி பக்குவத்தை வாரி வழங்கும். 60 வயதில் சந்நியாசம், இது அடுத்தபடி. எப்படி பார்ப்போம்.